போதைப் பொருட்கள் அதிகம் கடத்தப்படுவது தமிழ்நாட்டில்தான் என்று சென்னையில் பேசிய பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த குற்றச்சாட்டுக்கு தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்களின் ஆதாரபூர்வமான பதிலடி அறிக்கை. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மணிப்பூர், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில்தான் போதைப்பொருள் கடத்தல் அதிகம். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்தது உள்துறை அமைச்சகம்தானே. மருத்துவரே, முதலில் உங்கள் நோயை குணப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரதமர் மோடி அவர்களே, இந்த கொடுமையான போதைப் பொருள்கள் தமிழ்நாட்டிற்கு எங்கிருந்து வந்தன, வருகின்றன என்பதை அறிந்து கொள்ள அனைத்து மாநிலங்களையும் ஆளும் பிரதமர், உள்துறை அமைச்சர் போன்ற ஒன்றிய பொறுப்பில் இருக்கும் உங்களை போன்ற மனதை உருக்கும் கவலை எங்களுக்கும் தமிழ்நாட்டவருக்கும் இருப்பதால் பதில் கூறுங்கள். விமான நிலையங்கள், கப்பல், துறைமுகங்களில் யாருடைய அதிகாரங்கள் உள்ளன என்றாலும் போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகின்றனவா, தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகின்றனவா, வெளிநாட்டு பன்னாட்டு மாஃபியாக்கள் மூலம்தானே கோடி கோடியாக உள்ளே நுழைகின்றன. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் தங்களது டபுள் என்ஜின் நிர்வாகம் நடத்தும் குஜராத்திலிருந்துதான் இந்திய நாட்டின் மாநிலங்களுக்குள் நுழைந்து மக்களை சீரழிக்கின்றன என்ற தகவல்கள் பொய்யா மெய்யா? மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவல்கள், ஒப்புக்கொண்ட உண்மைகள் என்ன? 2023 டிசம்பர் 13 அன்று மாநிலங்களவையில் ஒன்றிய உள்துறை அமைச்சகம் தெரிவித்த விவரங்களின் அடிப்படையில் குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மணிப்பூர், உத்தரப்பிரதேசம், ஹரியானா ஆகிய மாநிலங்கள் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதில் முதன்மை இடத்தில் உள்ளன. இந்த மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கம் குறைவானதே என்றாலும் அதை ஒழிக்க தமிழ்நாடு திமுக அரசு இடையறாத முயற்சியை மேற்கொள்ள தவறியது உண்டா? பெரிதும் போதைப் பொருட்கள் இந்தியாவிற்குள் ஊடுருவது குஜராத்தில் உள்ள முந்த்ரா துறைமுகம் வழியாகத்தான் என்று ஊடகங்களில் வந்த செய்தி தொகுப்புகள், தரவுகள் விடுதலை ஏட்டின் முகப்பு பக்கத்தில் தரப்பட்டுள்ளன. குஜராத் முந்த்ரா துறைமுகம் யாருடையது? இந்தியாவின் பிரபல ஏழையான அதானியின் துறைமுகம். அந்த அதானி யார்? நம்முடைய பிரதமர் மோடிக்கு மிக நெருக்கமானவர். அவருடன் சேர்ந்து அவரது விமானத்திலேயே செல்லும் அரிய வாய்ப்பு பெற்றவர். நடவடிக்கை எடுக்கவில்லையா? நாங்கள் எடுத்தது செய்திதானா என்று பதில் கூறலாம். அதே பதில் உங்களுக்கு மட்டும்தானா? தமிழ்நாடு அரசு ஆக்கரீதியாக செயல்படவில்லையா? தமிழ்நாட்டு திமுக அரசும் முதலமைச்சரும் காவல்துறையும் வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்கவில்லையே. இது பற்றி தமிழ்நாடு திமுக அரசின் சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் தெளிவாக விளக்கம் தந்துள்ளாரே. போதைப் பொருட்களை தடுப்பதற்காக 10/8/2023 அன்று மாநில அளவிலான காவல்துறை அதிகாரிகளின் கூட்டத்தை கூட்டி இத்தகைய போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் எடுத்தார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சரே குட்கா வியாபாரத்தில் உடந்தையாக இருந்தார் என குற்றம் சாட்டப்பட்டது. அமைச்சராக இருந்தவர் மீதும் மற்ற அதிகாரிகள் மீதும் வழக்கு தொடர்வதற்கான கோப்பு நீண்ட நாள் தமிழ்நாடு ஆளுநரிடம் இருந்தது. பிறகு அவர் சில காலம் முன்புதான் வழக்கு தொடர அனுமதி அளித்துள்ளார். அது மட்டுமா, கஞ்சா கடத்தியவர்களை சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பது பாஜக தானே. திமுகவில் இருந்த ஒருவர் சம்பந்தப்பட்டதாக விசாரணை நடப்பதாலேயே அக்கட்சி மீது பழி சுமத்தி விடுவது நியாயமா? அவரை உடனே கட்சியிலிருந்து விலக்கி நடவடிக்கை எடுக்க திமுக தலைமை தயங்கவில்லையே. தமிழ்நாட்டில் கஞ்சா கடத்தல், போதைப்பொருள் விற்பனை தொழில்களில் ஈடுபட்டவர்களை சிவப்பு கம்பளம் விரித்து பாஜக தனது கட்சியில் சேர்த்து கொண்டது. இப்படி திமுக மீது பழி போட்டு தேர்தல் வாக்குகளை வாங்க குறுக்கு வழி தேடலாமா? தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி உடைந்தது மட்டுமல்லாமல் புதிதாக எவரும் அக்கூட்டணிக்கு வரவும் தயாராக இல்லை. பிரதமர் மோடி 4 முறை தமிழ்நாட்டிற்கு வந்தும் இந்த நிலையே என்ற கோபத்தாலும் தேர்தல் தோல்வி என்ற பயத்தாலும் இப்படி ஜன்னி கண்டவர் போல பிதற்றுவது அவர் வகிக்கும் பிரதமர் பதவிக்கு அழகா? யோசிக்க வேண்டும். மருத்துவரே, முதலில் உங்கள் நோயை குணப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. தனது குஜராத் நடப்புகளை மறந்துவிட்டு இப்படி தமிழ்நாட்டை பார்க்கிற பிரதமர் மோடியிடம், மருத்துவரே, உங்கள் நோயை முதலில் குணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றுதான் தமிழ்நாட்டவர் கூறுவர். இவ்வாறு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். இந்த அறிக்கையுடன் சேர்த்து ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட புள்ளிவிவர அறிக்கையும் விடுதலை ஏடு வெளியிட்டுள்ளது. அதில்
ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட புள்ளிவிவர அறிக்கை. பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் போதைப்பொருள் கடத்தல் அதிகம். கடந்த 5 ஆண்டுகளில் குஜராத் துறைமுகங்களில் பிடிபட்ட போதைப் பொருட்கள் விவரம். கட்ச் துறைமுகம் 2019 ஹெராயின் 218 கிலோ. போர்பந்தர் துறைமுகம் 2019 ஹெராயின் 10 கிலோ. கட்ச் துறைமுகம் 2020 ஹெராயின் 26 கிலோ. கட்ச் துறைமுகத்தில் 2021 ஹெராயின் 30 கிலோ. போர்பந்தர் துறைமுகத்தில் 2021 ஹெராயின் 30 கிலோ. அதானி துறைமுகத்தில் 2021 ஹெராயின் 2988 கிலோ. ஜகாவ் துறைமுகத்தில் 2021 ஹெராயின் 77 கிலோ. காந்திதாம் துறைமுகத்தில் 2022 ஹெராயின் 9088 கிலோ. பிப்பாவாவ் துறைமுகத்தில் 2022 ஹெராயின் 90 கிலோ. கட்ச் துறைமுகத்தில் 2022 ஹெராயின் 21753 கிலோ. அதானி துறைமுகத்தில் 2022 கொகைன் 5,24,088.10 கிலோ. கட்ச் துறைமுகத்தில் 2022 ஹெராயின் 75.3 கிலோ. அதானி துறைமுகத்தில் 2022 ஹெராயின் 75 கிலோ. தமிழ்நாட்டில் பிடிபட்ட போதைப்பொருள் விவரம். ஏடிஎஸ் போதை மாத்திரைகள் தூத்துக்குடி துறைமுகத்தில் 19,325, ஹெராயின் 96 கிலோ. தூத்துக்குடி 2020 கொகைன் 3036 கிலோ, ஹெராயின் 405 கிலோ. பாம்பன் கடல் பகுதியில் 2022 கஞ்சா 56.75 கிலோ. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனால் வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.